என் தங்கமே, தினமும் இரவு நேரத்தில் உன்னுடைய இல்லத்தை ஒருவர் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். நாளை நான் சொல்கின்ற அடையாளத்தோடு அவரே உன்னை தேடி வரவும் போகின்றார். என் குழந்தையை, அடையாளத்தை விட்டுவிடாதே. ஏனென்றால் உன் இல்லத்தை நோட்டமிடுகின்ற இவர் எதற்காக நோட்டமிடுகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நல்ல எண்ணம் கொண்டு செய்கின்றாரா, கெட்ட எண்ணம் கொண்டு இதனை செய்கின்றாரா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம், இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனுக்கு முன்னால் நின்று நான் உனக்கு எதை சொன்னாலும் அதை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ளும் நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து என் பிள்ளை கண் கலங்கி நிற்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நீ எப்பொழுதும் இதையாவது நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல், உனக்கு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை எப்படி தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனதார எதையுமே நாம் யோசிக்க நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நமக்கு சரியாக நடப்பதை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்றும், இந்த வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றும் உனக்கான சந்தோஷங்களை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதார என் பிள்ளை, எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்கி நிற்கும் நேரம், இவை அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அளவிலான திருப்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். உன்னை சுற்றிலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்னவாகும் என்று என் பிள்ளை கலங்காமல், ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பாமல், உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக நடத்தி கொண்டால் அது போதும். உனக்கு என்னாலும் நான் இருந்து மிக பெரிய புரிதலை கொடுக்கக்கூடியவர் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நான் விட்டுவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். இனி என்னவென்றாலும் என் குழந்தை நீ கலங்காமல் இரு. உனக்கென நான் வருவதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு புரிதலோடு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன் மீது கொண்ட நம்பிக்கையினால் நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு புரியும்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும். கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒருவரை கருப்பன் காணாமல் விட்டுவிட்டேனோ என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக கிடையாது. இவர் யார், எதற்காக வருகிறார், இவரினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பது எல்லாம் உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் கருப்பன் எதை சொன்னாலும் அதை நீ சரியான புரிதலோடு உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை சரியாக நீ தெரிந்து கொள்வாய். என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நீ எதிர்பார்க்கும் இந்த நேரத்தில் உனக்கு அத்தனையிலும் நான் உடனிருந்து உன்னை காக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் வீட்டை சுற்றி ஒருவர் நோட்டமிடுகிறார் என்றால், அதற்கு இந்த கருப்பன் அனுமதி கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது தீய சக்தி அல்ல. தீய சக்திக்கான வாய்ப்பை இந்த கருப்பன் கொடுப்பதுமல்ல. அப்படியானால் அதை செய்வது ஒரு தெய்வ சக்திதான். இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஆனால் நாளைய தினம் அவர் ஒரு அடையாளத்தோடு உன் முன்னால் வருகிறார் என்றால் நிச்சயமாக அவரை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அவர் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் முன்னால் நின்று உனக்கு எதையும் செய்ய நினைக்கும் இந்த நேரம்
இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் பேரதிசயத்தை நடத்தும் நேரம். கலங்காமல் நின்று உன் வெற்றியை என் பிள்ளை நீ உறுதி செய்து விட்டால் அது போதும். தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் எதையுமே என் பிள்ளை நீ தெளிவாக செய்து விட்டால் அது போதும். அத்தனையும் உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும். அத்தனையும் உனக்கான மிகப்பெரிய புரிதலை என்னவென்று கொடுக்கும். கருப்பன் சொன்ன பிறகு என் பிள்ளை நிச்சயமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். எப்பொழுதும் கவலைகளோடு பார்த்த என் பிள்ளையை நான் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு காண நினைக்கின்றேன். இவர் வருகிறார் என்று தெரிந்தாலே என் பிள்ளை நிச்சயமாக நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கும் நேரம். நமக்கென யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிய புலப்பத்திற்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்க வேண்டிய நேரம். இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இவர் ஒருவர் உன்னை தேடி வந்து விட்டாலே போதும், உன் வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்கள் நடக்கும் என்று கருப்பன் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். நான் சொல்லிய வார்த்தைகள் தான் இன்று உண்மையாகி இருக்கின்றது. நான் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்த காத்து கொண்டிருக்கின்றது. இவரினுடைய வருகையானது ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு. இது மட்டும் நம் வாழ்க்கையில் நடந்து விட்டால் போதும், வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கான ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட ஒருவரை என் பிள்ளை நீ காண நினைத்த நேரத்தில் நான் உன்னுடைய கனவை நனவாக்கிவிட வந்திருக்கின்றேன். உன்னுடைய கனவுகள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகின்ற நேரத்தில் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளும் உனக்கு உறுதிப்படுத்தும். நானும் தெய்வத்தினுடைய குழந்தைதான் என்பதனை நிச்சயமாக உனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒருவர்தான் உன் இல்லத்தை சுற்றி வந்தது. அப்படிப்பட்ட ஒருவர்தான் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு உன்னை தேடி வருவது. ஏன் அடையாளத்தை சொல்ல வேண்டும்? நேரடியாகவே அவரின் பெயரை என்னால் சொல்ல முடியும். நான் யார் என்று சொல்வேன். ஆனால் அவர் தேடி வருகின்ற அடையாளத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அதை நான் உனக்கு சொல்லும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட பாடுகளை எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருவதை நிறுத்திவிடு. இனிமேல் எதற்கும் கலங்காமல் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் எனும் பொழுதும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உனக்கான சந்தோஷங்களை உறுதிப்படுத்துவதற்கு தான் எனும் பொழுதும் நீ எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தேடி நான் கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். மனதால் நாம் எதையெல்லாம் யோசிக்கிறோமோ அது எல்லாமுமே நமக்கு சரியான ஒரு புரிதலை கொடுக்கவில்லை என்றவுடன் சட்டென்று நீ எதுவுமே நடக்காது, எனக்கு எதுவுமே கிடைக்காது என்று சொல்லி புலம்புகிறாயே தவிர இதிலிருந்து என்னென்ன நிலைகளில் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து செல்கிறது என்பதனை நீ உணராமல் விட்டு விடுகின்றாய். இனியாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனியாவது இதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு. உன்னுடைய நிலைகளை எல்லாம் நான் அறிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை நான் முழுமையாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை அல்லவா? கருப்பன் எந்த நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார் என்று நீ நினைப்பது உண்மை அல்லவா? கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்று நீ நினைப்பதும் உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் நேரம் இந்த சோதனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இந்த தடைகளை எல்லாம் என் பிள்ளை தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காதிரு.
உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் சரியாக கிடைக்கும். இனி எப்பொழுதும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் முன்னின்று ஒரு விஷயத்தை நிச்சயமாக நடத்தி தரும் நேரம். நீ அத்தனையையும் கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு விரும்பியபடியே பல விஷயங்கள் நிச்சயமான நம்பிக்கை கொண்டு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாரென்று யோசிக்கிற என் குழந்தை, நாளை கந்தனினுடைய வேலை நிச்சயமாக நீ காண்பாய். ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வேல் உன்னை நிச்சயமாக தேடி வரும். கந்தனின் வேல் கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாளைய தினம் உனக்கு நல்லதை செய்ய வரக்கூடியது கந்தன், அந்த முருகன், அப்பன் வடிவேலன். ஏனென்றால் உனக்காக இத்தனை நாட்களிலும் இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை இவரிடத்தில் நீ கேட்டிருக்கின்றாய். அதை உனக்கு கொடுக்க வேண்டியும் உன் இல்லத்தை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற உண்மைகளையும் தெரிந்து கொள்ள அவர் தேடி தேடி வந்ததும் உண்மை. அவர் உன் இல்லத்தை சுற்றி வரும் பொழுது கருப்பன் அங்குதான் நின்று கொண்டிருந்தேன். என்னவென்று கேட்டபொழுது கந்தன் சொன்ன விஷயம், இந்த பிள்ளைக்கு பல நாட்களாகவே சில விஷயங்களை கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. என்னை நம்பி என்னிடத்தில் கேட்டிருக்கின்றது. என்னை தேடி என் சன்னதிக்கு வந்த இந்த குழந்தைக்கு நிச்சயமாக விரும்பியதை நான் கொடுக்காமல் இருக்கின்றேன். இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் நான் இந்த பிள்ளையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில் என்னுடைய வேலுக்கு நான் உத்தரவிட்டிருக்கின்றேன். இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் களைந்து இந்த பிள்ளைக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன். அதைத்தான் செய்துவிட நான் முன்கூட்டியே அவர்களின் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களின் வாழ்க்கையை நிச்சயமாக நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் அல்லவா? யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மைகளை கொடுக்க வேண்டும் அல்லவா? இவை அத்தனையும் இவர்களுக்கு சரியாக நடக்க வேண்டும். அதனால்தான் நான் இவர்களை சுற்றி சுற்றி வருகிறேன் என்று கந்தன் சொல்லி இருக்கின்றார். அப்படியானால் நாளைய தினம் கந்தனின் வேல் நிச்சயமாக உன் கண்களில் படும். நீ சென்று கொண்டிருக்கின்ற வழியில் உன் முன்னால் சென்ற வாகனத்தில் அந்தனின் வேல் தெரியலாம். அல்லது நீ வெளியில் வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் கந்தனின் வேலை காண்கின்ற பாக்கியம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எத்தனை பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிறது. கந்தனின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் கந்தன் இருப்பதை உனக்கு தெரியப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக இதனை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விடக்கூடாது. நடந்து முடிந்தது எல்லாம் என் பிள்ளை நீ நல்லபடியாக யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதுவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ கலக்கம் கொள்ளாமல் எப்பொழுதும் தயாராக இரு. உன்னுடைய நம்பிக்கை கருப்பனுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் உனக்கு தெய்வங்களின் அருள் ஆசிகள் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. தெய்வம் உனக்கு நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கிறது என்பதனால் அவர்கள் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இனி அவர்களை விட்டுவிடாமல் உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்த வேண்டும் என்று என் பிள்ளை நீ சரியாக அதனை உணர்ந்து கொள். தெய்வத்தின் மீது கோபப்பட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. என் பிள்ளையினுடைய கோபம் இந்த கருப்பனுக்கு தெரியாதா? உன்னுடைய செல்ல கோபம் நிச்சயமாக கருப்பனை ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக்கி விடாது. என் பிள்ளையின் மீது நான் கொண்ட அன்பு எப்பொழுதும் நிலையானது. அதுபோலத்தான் நீ எந்த தெய்வத்தின் மீது அதிக அன்பு கொண்டிருக்கின்றாயோ அவர்களும் உன் மீது அதிக அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் இந்த கருப்பனினுடைய ஆசிகள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்த வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.